வணக்கம் நண்பர்களே, எங்கள் தமிழ் வில்லேஜ் கார்ட்டூன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராமத்து வாழ்க்கை, குடும்ப பாசம், நீதி கதைகள், உணர்ச்சிபூர்வமான கதைகள் மற்றும் வாழ்க்கை பாடங்கள் நிறைந்த கார்ட்டூன் கதைகளை இங்கே காணலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தி புதிய கதைகளை தவறாமல் பாருங்கள். நன்றி. தமிழகத்தின் ஒரு பச்சை பசேல் என்ற அழகான கிராமத்தில் முருகன் என்ற இளைஞன் தன் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தான். அவனது குடும்பம் மிகவும் ஏழ்மையான சூழ்நிலையில் இருந்தது. அப்பாவிற்கு ஏற்பட்ட திடீர் உடல்நலக் குறைவால் அவரால் வேலைக்குச் செல்ல முடியவில்லை. இதனால் அவனது அம்மா அலமேலு மற்றவர்கள் வீட்டு வேலைகளைச் செய்து அதில் கிடைக்கும் சொற்ப வருமானத்தை வைத்தே குடும்பத்தை மிகவும் சிரமப்பட்டு நடத்தி கொண்டிருந்தார். படித்து முடித்துவிட்டு வேலை தேடிக் கொண்டிருந்த முருகன் தன் தாயின் கஷ்டத்தையும் குடும்பத்தின் வறுமையையும் கண்டு மனமுடைந்தான். எப்படியாவது தன் குடும்பத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற உறுதியோடு தன் அம்மாவிடம் ஒரு சொந்தத் தொழில் தொடங்கப் போவதாக கூறினான். அவனது அம்மா, உழைப்பு இருந்தால் எதுவும் சாத்தியம்தான் மகனே என்று கூறி மனதார வாழ்த்தி வழி அனுப்பினார். தன் சேமிப்பிலிருந்த மிகச்சிறிய தொகையை கொண்டு கிராமத்து பேருந்து நிறுத்தம் அருகே முருகன் ஒரு சிறிய கூரை தேநீர் கடையை தொடங்கினான். புதிய கடை என்பதால் ஆரம்பத்தில் அவனுக்கு வாடிக்கையாளர்கள் மிக குறைவாகவே வந்தனர். பல நாட்கள் வியாபாரமே இல்லாமல் வறுமை நீடித்தது. ஆனால் முருகன் சோர்வடையாமல் 3 விஷயங்களில் தீவிரமாக கவனம் செலுத்தினான். முதலாவது, ஈக்கள் மொய்க்காத சுத்தமான கடை. இரண்டாவது, கலப்படமில்லாத தரமான இஞ்சி மற்றும் ஏலக்காய் தேநீர். மூன்றாவது, கடையை தேடி வரும் வாடிக்கையாளர்களிடம் காட்டும் இன்முகம் மற்றும் கனிவான பேச்சு. அண்ணா, சூடான தேநீர் தயார். அக்கா, உங்களுக்கு சர்க்கரை குழைத்து போட்டுள்ளேன். இன்று அவன் காட்டிய அன்பும் அவனது தேநீரின் அசாத்திய சுவையும் சில மாதங்களிலேயே அந்த கிராமம் முழுவதும் பெரும் பிரபலமடைந்தது. ஒருநாள் நகரத்திலிருந்து அந்த பகுதிக்கு வந்த ஒரு பெரிய தொழிலதிபர் முருகனின் கடையில் தேநீர் குடித்தார். அதன் அலாதியான சுவையிலும் முருகனின் அசாத்திய உபசரிப்பிலும் வியந்து போன அவர், தம்பி, உன் கைவண்ணம் அருமையாக உள்ளது. இதை ஏன் நீ பெரிய அளவில் ஒரு ஹோட்டலாக மாற்றக்கூடாது என்று ஒரு யோசனையை கூறிவிட்டுச் சென்றார். அந்த வார்த்தை முருகனின் மனதில் ஆழ பதிந்தது. அன்றிலிருந்து அவன் தனக்கு கிடைத்த லாபத்தில் ஒரு பகுதியை எதிர்கால வளர்ச்சிக்காக சிறிதச்சிறுக சேமிக்கத் தொடங்கினான். 2 ஆண்டுகளுக்குப் பிறகு தன் சேமிப்பை கொண்டு அந்த தேநீர் கடையை ஒரு சிறிய டிபன் ஹோட்டலாக மாற்றினான். அங்கு அவனது அம்மாவின் கைமணத்தில் இட்லி, தோசை, பொங்கல், வடை போன்ற உணவுகள் விற்கப்பட தரத்தைக் கண்டு வாடிக்கையாளர்களின் கூட்டம் இரட்டிப்பானது. முருகனின் உழைப்பும் லட்சியமும் அங்கேயும் நின்றுவிடவில்லை. அடுத்த 5 ஆண்டுகளில் அந்த சிறிய ஹோட்டல் ஒரு பிரம்மாண்ட உணவகமாக வளர்ந்தது. தொடர்ந்து நேர்மை, தரம், வாடிக்கையாளர் சேவை ஆகியவற்றை தன் தாரக மந்திரமாகக் கொண்டு தமிழகத்தின் முக்கிய நகரங்களான மதுரை, கோவை, சென்னை என பல இடங்களிலும் முத்து உணவகம் என்ற பெயரில் தனது கிளைகளை தொடங்கினான். 10 ஆண்டுகள் ஓடி மறைந்த நிலையில் வறுமையில் வாடிய அந்த சாதாரண முருகன் இன்று பல கோடி மதிப்புள்ள பிரம்மாண்ட உணவக நிறுவனத்தின் அதிபராக உயர்ந்திருந்தான். இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி நண்பர்களே. உங்கள் அன்பும் ஆதரவும் தான் எங்களை மேலும் மேலும் வளரச் செய்கிறது. வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் செய்து உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்ற அழகான கிராமத்து கார்ட்டூன் கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.